ஓம் விநாயக பெருமானை போற்றி. எங்கள் குலதெய்வங்களையும் இஷ்ட தெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நவநாயகர்களையும் சித்தர் பெருமானையும் வணங்கி போற்றுகிறேன். எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த குருமார்களையும் என் பெற்றோர்களையும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் எங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்குமுங்க. நான் இன்னைக்கு 2026 ரிஷப ராசி எப்படி இருக்கும், அதோடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேனுங்க. இப்போ இந்த ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலபுருஷத்துக்கு 2வது ராசிங்க. இதோடைய அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவானுங்க. இப்போ இந்த ராசியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க ரொம்ப அழகா நேர்த்தியா இருப்பாங்கங்க. இவங்க எந்த வேலை செஞ்சாலும் அதை அடுத்தவங்களை கவரக்கூடியதா இருக்குமுங்க. இவங்க வீடு வச்சிருக்கிற நேர்த்தியாகட்டும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், ஒருத்தட்ட பழகிறதாகட்டும், ஒரு குப்பை கொட்டுறதுல கூட ரொம்ப ஒரு நேர்த்தியும் அழகும் இருக்கும்னா பார்த்துக்கங்களேன். இவங்க ரொம்ப கலைநுட்பமா அந்த வீட்டை வச்சிருப்பாங்கங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு பரந்த மனப்பான்மையோட பழகுவாங்க. ஒரு பசங்க அப்படின்னு பார்த்தா கூலிங் கிளாஸ் போட்டு, பைக் ஒண்ணு வச்சுக்கிட்டு, நட்பு வட்டாரத்தோட அப்படி இருக்கிறவங்கலாம் இருந்தாங்கன்னா, "நீ துலா ராசியா? இல்ல ரிஷப ராசியா? இல்ல சுக்கிர தசை நடக்குதா?" அப்படின்னு டக்குன்னு கேட்டுறலாமுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இதெல்லாம் டச் பண்ணாம இருக்காதுங்க. ஓகேங்க. இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம ர இந்த ரிஷப ராசி இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு அ கடன் முதல்ல தீருமுங்க. இவங்க பெரிய லெவல்ல கடன் ஏதாவது பட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த கடன் சுருங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அதுக்கப்புறம் இவங்க வேற பக்கம் ஏதாவது கடனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வீடு கட்ட, அ தொழில் விரிவாக்க அந்த மாதிரி ஏதாவது கடன் வேணும், லோன் போடணும் அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு லோனும் கிடைக்குமுங்க. பெரிய லெவல்ல கடன் இருந்துச்சுன்னா, அந்த கடன் அடையும். இவங்க ஏதாவது ஒரு உருப்படியான காரியத்துக்காக லோன் போடணும்னு நெனைச்சா, கண்டிப்பா அவங்களுக்கு லோனும் கிடைக்குமுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அ 8ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிங்கும்போது, இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுமுங்க. ஏதாவது ஒரு வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், வாகனத்துல போகும்போது ஒரு கவனம், இது எல்லாம் கண்டிப்பா தேவைங்க. அதுக்காக ரொம்ப பயந்துக்கணுமா அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள சந்திப்பாங்க. ஆனா, அதே சமயத்துல அது நிவர்த்தியும் ஆயிருமுங்க. ரொம்ப பயந்துக்கணுங்கிற அவசியமெல்லாம் கண்டிப்பா இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்த பார்ப்பாருங்க. அப்ப இந்த 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்த பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தொழில் நல்ல ஒரு விரிவாகி கிடைக்கும். அந்த தொழில் நல்லபடியா ஓடும். அந்த தொழில் இல்லாதவங்களுக்கு, இப்போ நீங்க எந்த தொழில் அமைச்சுக்கணும் அப்படின்னு நெனச்சு, அதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபாடு செய்யும்போது, அந்த முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றிய குடுக்குமுங்க. அடுத்து வெளிநாடு போகணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் கூட, இந்த நேரம் ரிஷபராசி நேயர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஜூனுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே இந்த குழந்தைகளுக்காக ஏற்பாடு பண்றவங்க, அந்த மாதிரி எல்லாம் குழந்தை செல்வம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த காலகட்டம் ஒரு அருமையான வாய்ப்பா இருக்குமுங்க. அதுக்கப்புறம் கணவன், மனைவி அவங்க 2 பேத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்குமுங்க. அது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லிக்கலாமுங்க. அதுக்கப்புறம் நட்பு வட்டாரத்துல அவங்களுக்குள்ள இருந்த சலசலப்புகள், மன சங்கடங்கள் இது எல்லாம் நிவர்த்தியாகுமுங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் இந்த ஜாதகருக்கும் இடையில் ஏதாவது மனசங்கடங்கள் இருந்தாலும், அப்பாவுடைய சொத்துக்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்து கொண்டு இருந்தாலும், அரசாங்க வேலை, நீட் எழுதுறது, இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா, அதுவும் கண்டிப்பா நடக்குமுங்க. மொத்தத்துல ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னே சொல்லலாமுங்க. எல்லா வகையிலயும் ஜூனுக்கு முன்னாடி ஒரு பலனும், ஜூனுக்கு பின்னாடி ஒரு பலனும் அற்புதமா குடுத்துட்டு இருக்கிறாங்கங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க எண்ணத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, உங்கள் உடல்நிலையில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். 2வது தாயாருடைய உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். தாயாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வீடு, வண்டி, வாகனம், வாசல் இந்த மாதிரி விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதாவது பத்திரத்த கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க,
அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். வீட்டுக்கு ஒரு பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதுக்கப்புறம் அம்மா அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அந்த இடத்த வந்து நீங்க அம் கொஞ்சம் ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா, உடனே போய் கவனிச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கே உடல்நிலை சரியில்ல அப்படிங்கும்போது, கண்டிப்பா நீங்க உங்களுடைய உடல்நிலைய வந்து அ அசால்ட்டா எடுக்காம போய் கவனிச்சுட்டா ரொம்ப நல்லதுங்க. இந்த ரிஷபராசி நேயர்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க யாருகிட்டயாவது உதவின்னு போய் நின்னா, இவங்கள அவங்களுக்கு ரொம்ப புடிக்குமே! அம் இவங்க உதவி கேட்டு தான் போயிருப்பாங்க. ஆனா, இவங்களுடைய பெர்ஃபெக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து இவங்கள ரொம்ப புடிக்கும். உடனே உதவி செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா, இவங்க யாருகிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் உதவி கேட்க மாட்டாங்கங்க. அது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்கலாமுங்க. அ குழந்தைகள் வந்து உயர்கல்வி படிக்கிற இடத்துல வந்து ரொம்ப கவனத்தோட படிக்கணும். இந்த குழந்தைகள வந்து நம்ம காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்துறோம். +1, +2 வந்து நல்ல கோர்ஸ் எடுத்து சேர்த்துறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அத வந்து எந்த கோர்ஸ் எடுத்தா அதுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும்? இந்த காலேஜ்ல சேர்த்தலாமா? இந்த காலேஜ்ல சேர்த்துனா இதுக்கு வந்து கேம்பஸ் வருமா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சு சேர்த்துறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குமுங்க. ஏன்னா, இந்த நேரம் வந்து இதுக்கு உண்டான நேரமுங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்ல குழந்தைகளையும் சரி, மனைவியும் சரி, கணவனும் சரி, குடும்பத்துக்குள்ள ஒரு அம் ஒரு கவனம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. யார் என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கவனம் இருக்கணுமுங்க. அதுக்கப்புறம் நீங்க முயற்சி அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, ஒரு தடவைக்கு 3 தடவ நீங்க முயற்சி எடுத்தா தான் ஒரு காரியம் சக்சஸ் பண்ண முடியுமுங்க. ஒரே தடவையிலேயே எல்லாம் சரியாகிரும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. முயற்சி கொஞ்சம் அதிகமா வேணுமுங்க. அந்த மாதிரி செய்யும்போது தான், இப்ப நாங்க சொன்ன பலன்கள் எல்லாம் நல்லபடியா நடக்குமுங்க. இது வந்து பொது பலன் தானே தவிர, இதுடைய உண்மையான பலன் அவங்க அவங்க ஜாதகத்துல அ கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ, அத பொறுத்து தான் நடக்குமுங்க. அதனால நீங்க அவங்கவங்க ஜாதகத்தையும் பக்கத்துல இருக்கிற ஜோசியர்கள்கிட்ட, உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட குடுத்து பார்க்கும்போது, இதோடைய சரியான பலன நீங்க தெரிஞ்சுக்கலாமுங்க. அனைவருக்கும் நன்றிங்க. வணக்கமுங்க.